உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து மறைமலை நகர் சமுதாய கூடம் புத்தக கண்காட்சியில் அம்பேத்கர், பெரியார், காரல் மார்க்ஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் புத்தகங்களை வாங்கி மறைமலை நகர் விசிக கட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள திருமா பயிலகத்திற்காக மாவட்ட செயலாளரிடம் வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் அன்புச்செல்வன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் குட்டி சிவா, செங்கல்பட்டு நகர செயலாளர் வழக்கறிஞர் ருத்ரகுமார், சமூக ஊடக மையம் மாவட்ட அமைப்பாளர் இளவரசன் மற்றும் புதிய விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு மறைவை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தொகுதி மாவட்டம் சார்பில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி, மாவட்ட துணைச் செயலாளர் பொன்னே நாகேந்திரன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாஸ்கர், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் வெற்றி நிலவன், துணை அமைப்பாளர் சுப்பிரமணியன், நகர செயலாளர் மார்க்கோ பிரபு, ஒன்றிய செயலாளர் முத்தழகன், ஒன்றிய துணைச் செயலாளர் செங்கை பாலா, முன்னாள் நகர செயலாளர் சுரேஷ், மதுக்கூர் நகர பொறுப்பாளர் தமிழ், சேகுவாரா, அத்திக்கொடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உங்கள் உழைப்பை என்றும் மறவோம், உங்கள் உழைப்பை என்றும் மறவோம், உங்கள் உழைப்பை என்றும் மறவோம், உங்கள் உழைப்பை என்றும் மறவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். முதன்மை செயலாளர் ஏசி பாவரசுக்கு, முதன்மை செயலாளர் ஏசி பாவரசுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பட்டுக்கோட்டை தொகுதி மாவட்ட, பட்டுக்கோட்டை தொகுதி மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு மறைவை ஒட்டி கடலூர் மாவட்டம் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட துணைச் செயலாளர் ஏழுமலை, மாவட்ட தலைவர் பஞ்சமூர்த்தி, மாவட்ட செயலாளர் மாரிமுத்து, மாவட்ட நிதிச் செயலாளர் மாரிமுத்து, தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர், பேரவை முதன்மை செயலாளர் பெரியாண்டவர், சுதாகர், பன்னீர்செல்வம், இளஞ்செழியன், சாம்பவி, சங்கரலிங்கம், பிரகாஷ், கௌதம் பாலா, அசோக், கருணாமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எங்கள் அண்ணன் பாவரசுக்கு, எழுச்சி தமிழின் தம்பிக்கு, எழுச்சி தமிழின் தம்பிக்கு, பெரியாரின் வாரிசுக்கு, எங்கள் அண்ணன் ஏசி பாவரசுக்கு, எங்கள் அண்ணன் ஏசி பாவரசுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட வீரர்களுக்கு, சாவு கண்ட வீரர்களுக்கு, சாவு கண்ட வீரர்களுக்கு, சாவு கண்ட வீரர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு மறைவை ஒட்டி கடலூர் மாவட்டம் அண்ணல் அம்பேத்கர் சிலை அருகே அவரது திருவுருவப் படத்திற்கு விசிக சார்பில் கடலூர் தொகுதி மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன், மாவட்ட துணைச் செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கிருஷ்ணா, மாவட்ட துணைச் செயலாளர்கள் ராமநாதன், நித்யா, சக்திவேல், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயா சம்பத், சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர்
நாகவேந்தன், வடக்கு ஒன்றிய பொருளாளர் சம்பத், தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் இளைய பெருமாள், சரண், சதீஷ், நிர்மல், கௌதம், பரதன், ஜெகன், ஹானஸ்ட், சசி, கிட்டு, பன்னீர்செல்வம், மாநில நிர்வாகி ஸ்ரீதர், சதீஷ், செந்தில், சின்னதுரை, பழனி பிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், புரட்சி வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே, சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு, சாவு கண்ட போராளி. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஏசி பாவரசுக்கு, ஏசி பாவரசுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு மறைவை ஒட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகில் ஒன்றிய நகர விசிக சார்பில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நாகராஜன் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள் செந்தில்குமார், வில்லியம்ஸ், மகேந்திரன், மாயவன், வேலவன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் உமாபதி, செல்வராணி, கீதா, சபிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், வீர வணக்கம். நெஞ்சில் சுமக்கிறோம், நெஞ்சில் சுமக்கிறோம் தியாகத்தை, அண்ணா உந்தன் தியாகத்தை. நெஞ்சில் சுமக்கிறோம், நெஞ்சில் சுமக்கிறோம், நெஞ்சில் சுமக்கிறோம், நெஞ்சில் சுமக்கிறோம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம் உழைப்பினை, அண்ணா உந்தன் உழைப்பினை. மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். வீர வணக்கம், வீர வணக்கம். தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு. கட்டுமலை சீனிவாசனுக்கு, கட்டுமலை சீனிவாசனுக்கு. நம் தலைவர் இளைய பெருமாளுக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு மறைவை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பேருந்து நிலையம் முன்பு அவரது திருவுருவப் படத்திற்கு மாவட்ட செயலாளர் சங்கத்தமிழன் தலைமையில் மண்டல செயலாளர் அம்பேத் வளவன் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் ரஜினிகாந்த், மாநில துணை செயலாளர்கள் சேட்டு, வழக்கறிஞர் நாகராசன், சுப்பிரமணி, ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமார், எழில், முருகன், பரத், மாவட்ட அமைப்பாளர்கள் சங்கர், ஜெய்சங்கர், கோடீஸ்வரன், செல்வமணி, ராஜ்குமார், முனுசாமி, விண்ணரசி, தாஸ், பாண்டியன், கோபி, கோபிநாத், ஆனந்த் சிவா, ஆனந்தபாபு, ஐயப்பன், ஏழுமலை, தமிழரசன், ராமு, ஜெயமூர்த்தி, சுகேந்திரன், மணி, பாலா, ராஜேஷ், சிலம்பரசன், பாண்டியன், அம்பேத்குமார், மணி, சஞ்சய், சந்துரு, அண்ணாமலை, திவாகர், செல்வம் என பலர் கலந்து கொண்டனர். அருமை அண்ணன் பாவரசுக்கு, கூட்டம் கோடி பாவரசுக்கு, கூட்டம் கோடி பாவரசுக்கு, கூட்டம் கோடி பாவரசுக்கு, கூட்டம் கோடி பாவரசுக்கு. வீரன் பாவரசுக்கு, வீரன் பாவரசுக்கு, வீரன் பாவரசுக்கு, வீரன் பாவரசுக்கு. முதன்மை செயலாளர் பாவரசுக்கு, முதன்மை செயலாளர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு மறைவை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் செங்கல்பட்டு வடக்கு நகர செயலாளர் வழக்கறிஞர் ருத்ரகுமார் மற்றும் தெற்கு நகர செயலாளர் டேவிட் ஆகியோர் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வடக்கு நகர பொருளாளர் வெங்கட்குமார், துணை செயலாளர்கள் தாஸ், பழனி, பாஸ்கர், பீட்டர், முகமது ஆஷிக், மாநில அமைப்பு செயலாளர் செங்கை தமிழரசன், மாவட்ட பொருளாளர் அன்புச்செல்வன், மாவட்ட துணை செயலாளர் காஞ்சனா, மாவட்ட பொறுப்பாளர்கள் சுகுமார், செல்வம், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை நகர செயலாளர் நித்யானந்தம், தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் சுதாகர், நகர நிர்வாகிகளான சோயப், ஹாரிஸ், தர்ஷன், சதீஷ், ராஜன், கலைச்செல்வம், கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள்
சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு மறைவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் டாக்டர் அம்பேத்கர் நினைவு கல்வி அறக்கட்டளை திருமாத்திடலில் தொகுதி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பருதி தலைமையில் வீரவணக்க நிகழ்வு நடைபெற்றது. இதில் மண்டல துணை செயலாளர் பாரிவள்ளல், தொகுதி மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து, கருத்தியல் பரப்புக்குழு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, மீனவர் மேம்பாட்டு பேராயம் மாநில துணை செயலாளர் மங்கை சேகர், ஒன்றிய செயலாளர் சங்கத்தமிழன், ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், ஒன்றிய பொருளாளர் டேவிட், ஜான் வளவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி தொகுதி மாவட்ட பொறுப்பாளர் நந்தன், சமூக ஊடக மையம் மாவட்ட அமைப்பாளர் பெருமாவளவன், உடன்குடி ஒன்றிய துணை செயலாளர் ரூபன், விடுதலை கலை இயக்கிய பேரவை தொகுதி மாவட்ட அமைப்பாளர் சிவா, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பேச்சிமுத்து, அந்தோணிராஜ், தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் அமல்ராஜன், கானம் நகர செயலாளர் துரை, சமூக நல்லிணக்க பேரவை ஒன்றிய அமைப்பாளர் காயல் ராம்குமார், நகர துணை செயலாளர் தீபன், சமூக நல்லிணக்க பேரவை ஒன்றிய துணை அமைப்பாளர் சண்முகம், திருச்செந்தூர் நகர அமைப்பாளர் முத்துக்குமார், காட்சி ஊடக மையம் பொறுப்பாளர் சரவணன், சுப்பையா, ரமேஷ், கோயில்ராஜ், ராஜீவ்காந்தி, மகேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அண்ணன் பாவரசுக்கு வீர வணக்கம் 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 நினைத்து பார்க்கிறோம் நினைத்து பார்க்கிறோம் நினைத்து பார்க்கிறோம் நினைத்து பார்க்கிறோம் எளிய மக்களின் விடுதலைக்காக எளிய மக்கள் விடுதலைக்காக உங்களின் தியாகத்தை உங்களின் தியாகத்தை உங்களின் அர்ப்பணிப்பை உங்களின் அர்ப்பணிப்பை நினைத்து பார்க்கிறோம் நினைத்து பார்க்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் விசிக கட்சி அலுவலகத்தில் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் மறைமலை நகர் வடக்கு நகர செயலாளர் மணிமாறன் ஒருங்கிணைப்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு, புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் அன்புச்செல்வன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மாவட்ட துணை செயலாளர்களான சாந்தன், வீரா, ரவீந்திரன், திராவிட முரளி, காஞ்சனா, ராஜேஸ்வரி, மதன், பாஸ், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் குட்டி சிவா, தம்பிராஜ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் செல்வம், ஹரிணி, தென்னரசு, ஆனந்த், முகிலன், அருள், ருத்ரகுமார், டேவிட், ஆளவந்தான், அருள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு மறைவை ஒட்டி துக்கம் அனுசரிக்கும் விதமாக 7 நாட்களுக்கு விசிக கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தருமபுரி சட்டமன்ற தொகுதி மாவட்டம் சார்பில் மறைந்த பாவரசு அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தொகுதி மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான விசிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீதும் எழுச்சி தமிழர் அவர்கள் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் மாறாத பற்று கொண்ட அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். தேனி மாவட்டம் அள்ளிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு பகுதியில் சுமார் 80 குடும்பத்தைச் சார்ந்த பறையர் மற்றும் அருந்ததியர் சமுதாய பட்டியல் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். இந்த குடியிருப்புகளுக்கு இதுவரை குடிநீர், தெருவிளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன் தலைமையில் அப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மற்றும் விசிகாவினர் கலந்து கொண்டனர். வணக்கம். பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன். தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டில் வாழக்கூடிய கும்மனம்பட்டியைச் சேர்ந்த பள்ளி ஓடத்தெருவில் வசிக்கக்கூடிய பட்டியலின மக்கள் நீண்ட நாட்களாக பிஎஸ் நம்பர்
48 வாழ்ந்து வருகிறார்கள். அந்த இடம் அரசுக்கு சொந்தமான நிலமாக இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக அந்த மக்கள் பட்டா இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். அந்த பகுதிக்கு குடிநீர் வசதியோ சாக்கடை வசதியோ தெரு மின் விளக்கு வசதியோ சாலை வசதியே கிடையாது. இன்று வரை பலமுறை மனு கொடுத்தும் ஆட்சியாளர்கள் இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகையால் இன்று அது சம்பந்தமாக இன்று பட்டா கேட்டு மனு செய்தோம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,